ஆகஸ்ட் 31ஆம் தேதி பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஒரு ஹோட்டல் அறையில் அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி டெரன் சார்வெல் ஜாக்சன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த செய்தி உலகின் பல நாடுகளில் அதிர்வை ஏற்படுத்தியது. தெற்காசிய அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் தூண்டியுள்ளது. அமெரிக்காவின் ரகசிய உளவு அமைப்பான CIA இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதா? இந்தியாவை தாக்குவதற்கு நடந்த முயற்சியா அல்லது பிரதமர் நரேந்திர மோடியை குறிவைத்து நடந்த சதி முயற்சியா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. அமெரிக்கா தனது உலகளாவிய ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த CIA-வை உளவு கருவியாக பயன்படுத்துவது புதிய விஷயம் அல்ல. வியட்நாம், ஈரான், ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற பல நாடுகளில் அரசுகளை மாற்றியதற்கும் உள்நாட்டு கலவரங்களை தூண்டியதற்கும் அந்த அமைப்பு பல முறை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டு சோவியத் படையெடுப்பின் போது ஆப்கானிஸ்தானில் நடந்த அமெரிக்க உளவு நடவடிக்கைகள் தெற்காசிய அரசியலையே தலைகீழாக மாற்றின. அதன் பிறகு பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளிலும் அரசியல் குழப்பங்களுக்கு பின்புலமாக அமெரிக்காவின் கண்ணோட்டம் இருந்தது என பலர் கூறுகின்றனர். இந்நிலையில் தெற்காசிய நாட்டில் டெரன் ஜாக்சனின் மரணம் ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. அவர் பங்களாதேஷ் ராணுவத்திற்கு பயிற்சியளிக்க வந்ததாக வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் அவரது பணி வேறு நோக்கத்துடன் நடந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டெரன் ஜாக்சன் பலியான தினத்தில் பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்றிருந்தார். அங்கு ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி 45 நிமிடங்கள் காருக்குள் தனிப்பட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அந்த உரையாடல் குறித்து உலக ஊடகங்கள் அப்போது பல கதைகளை சொல்லியது. ஆனால் இப்போது அதே நாளில் டாக்காவில் அமெரிக்க அதிகாரி மரணமடைந்திருப்பது அந்த ரகசிய உரையாடலின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக பலர் கருதுகின்றனர். சில புலனாய்வு வட்டாரங்கள் கூறுவது மோடிக்கு எதிரான கொலைச்சதி இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு நுண்ணறிவு நடவடிக்கையால் தடுக்கப்பட்டது என்பது. இதுவே புதினுடன் மோடி நடத்திய நீண்ட நேர உரையாடலின் முக்கிய காரணம் என்றும் இந்தியா தனது பிரதமரின் பாதுகாப்பை எந்த நிலையிலும் காப்பாற்றியதற்கான சான்றாகவும் எடுத்துக் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு செமிகான் மாநாட்டில் பேசிய போது பிரதமர் மோடி கூறிய ஒரு வரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நான் சீனாவுக்கு போனதற்காக கைத்தட்டுகிறீர்களா, திரும்பி வந்ததற்காக கைத்தட்டுகிறீர்களா என்று அவர் கேட்டார். இந்த வரிகள் ஒரு நகைச்சுவையாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் ஒரு ஆழமான செய்தி இருந்தது இன்று புரிய வைத்திருக்கிறது. அந்த நாள் அவர் எதிர்கொண்ட அபாயங்களை குறிக்கக்கூடிய மறைமுக சைகைதான் அது என்று அரசியல் வட்டாரங்கள் விவாதிக்கின்றன. அமெரிக்கா கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் பலமுறை தலையிட முயன்றிருக்கிறது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது, இந்தியாவின் தன்னாட்சியை மதிக்காத வர்த்தக நிபந்தனைகள், பாகிஸ்தான் பிரச்சினையில் நடுவர் வேடம் என்று பல வழிகளில் அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் பிரதமர் மோடி தலைமையிலான புதிய இந்தியா எந்த நேரத்திலும் தலைகுனியவே இல்லை. மோடி தலைமையிலான இந்த இந்தியா சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை உலகிற்கு காட்டுகிறது. வெளிநாட்டு அழுத்தங்களாலும் உள்நாட்டு சதிகளாலும் இந்தியா ஒருபோதும் வீழாது. தன்னாட்சியையும் தேசிய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காக்கும் உறுதியான தேசமாக இந்தியா என்றும் நிற்கும். இந்த மர்ம மரணம் எந்த உண்மையையும் மறைத்திருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்தியா இன்று எந்த சக்தியையும் எதிர்கொண்டு தன்னையும் தனது தலைமைத்துவத்தையும் காக்கும் தைரியம் கொண்ட தேசம். வீரமும் வலிமையும் விழிப்புணர்வும் கொண்ட தேசிய தாராளத்தால் பிரகாசிக்கும் ஒரு பாரதம்.